டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய திருப்புவனம் மடப்புரம் கோவிலை சார்ந்த ஒரு காவலாளியாக பணியாற்றியவர் தான் அஜித் குமார். 29 வயது இளைஞர். அவரை காவல் சித்திரவதைக்கு ஆளாக்கி காவலர்கள் அடித்தே கொன்றார்கள். அந்த வழக்கில் சிபிஐ தற்பொழுது நிகிதா கொடுத்த புகார், நகை திருட்டு என்பதே ஒரு பொய்யான புகார் அப்படின்றத நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சியாகவும் புகார்தாரராகவும் இருக்கக்கூடிய திருப்புவனம் பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் நம்மோட இணைந்து இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, யார் அந்த உயர் அதிகாரி, யார் அஜித் குமாரை அடித்தே கொள்வதற்கு உத்தரவிட்டார், இது தொடர்பான விவரங்களை வாருங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு நீண்ட போராட்டம், உறுதியான ஒரு போராட்டத்தை நீங்க நடத்துனீங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்க அப்ப ட்ரைப்ஸுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அஜித் குமார் ஒரு அப்பாவி, நகை திருட்டு அப்படின்றது மேக்சிமம் அது பொய்யாக இருப்பதற்காகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உறுதிப்பட நீங்க சொன்னீங்க. இங்க பகுதியை சார்ந்த இளைஞர், நீங்க தான் ஹைகோர்ட்ல வழக்கும் தொடுத்தீங்க. இன்றைக்கு அந்த வழக்கில் சிபிஐ நகை திருட்டு என்பது ஒரு பொய் புகார் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, நீதிபதி ஸ்ரீமதி முன்னிலையில் நடந்த அந்த விசாரணையில் என்ன சிபிஐ தரப்பில் சொன்னாங்க? அந்த அஜித்குமார் கொலை வழக்குல நீதிமன்ற காவல்ல உள்ள 6 குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகளுக்கு 5 நபர்கள் பிணை மனு தாக்கல் செஞ்சாங்க. உயர் நீதிமன்றத்துல பிணை மனு தாக்கல் செஞ்சாங்க. பிணை மனுக்கான விசாரணை மாண்புக்கு நீதியரசர் அம்மா ஸ்ரீமதி அம்மா தலைமையில விசாரணை நடந்துச்சு. நடந்ததுல அரசு தரப்புல சிபிஐ விசாரணை முகமை தரப்புல ரிப்ளை கேட்டிருந்தாங்க. ரிப்ளைல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வழக்குல மொத்தம் 10 நபர்கள் தொடர்பா இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க, மேற்கொண்டு இவங்களை விடக்கூடாது, சாட்சிகளை கலைக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு, அதனால இவங்களை பெயில் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்புல இருந்து அஜித் குமாரின் தாயார் மாலதி பெயர்ல நாங்க அப்ஜெக்ஷன் இன்டர்வியூனர் பெயில் பெட்டிஷன் நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம். அதனால ஃபைல் பண்ணதுல இருதரப்பும் எங்களோட வாதத்தை கேட்டுட்டு அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துல குற்ற எண் 302/25 கீழே பதிவு பண்ண திருட்டு வழக்கான நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சதுனால சிபிஐ தரப்பு பிபி முஹைதீன் பாட்சா என்பவர் வாய்மொழியாக ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. நிகிதா கொடுத்த திருட்டு வழக்கு பொய் புகாரில் எந்த ஒரு நகை திருடு போனதுக்கான முகாந்திரம் இல்லை. இது சம்பந்தமா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின ட்ரைப்ஸ்லயே நான் இதைத்தான் சொன்னேன். நிகிதா நம்மள்ட்ட நீங்க கொடுத்த பேட்டியில அன்றைக்கே மிக தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி அறிக்கையை வச்சு நான் உங்களுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தேன். இந்த புகார்ல எந்த முகாந்திரமே இல்லை, எதன் அடிப்படையில் அவங்க விசாரிச்சாங்கன்றது. இதேதான் அவங்களும் இன்னைக்கு கோர்ட்ல பதிலா சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை, நாங்கள் அறிந்த உண்மை உலகம் அறிஞ்சிருக்கு. இன்னைக்கு விசாரணை முகமை மூலியமா சிபிஐ மூலியமா உலகம் அறிஞ்சிருச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அது உண்மைதான். நடந்த ஒரு அப்பாவி இளைஞனை காவல்துறை அடித்தே கொண்டிருக்காங்கன்றது நீதிபதி அம்மாவே இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நீதிபதி கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா, இது ஒரு பொய் புகார் அப்படின்றப்ப காவல்துறை எப்படி இப்படி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விய நீதிபதிகள் எழுப்புறாங்க. எப்படி இது நடந்திருக்குது? இப்ப நகையே திருடல. நீங்க நம்ம பேட்டியிலே சொன்னீங்க, அவங்க மாறி மாறி வாய்மொழியா மக்கள்கிட்ட சொன்னது 14 பவுனு, அப்புறம் 10 பவுனு, அப்புறம் வாய்மொழியா போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு பிறகு 9.5 பவுனு அப்படின்னு புகார்ல இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லயே எவ்வளவு மாத்தி மாத்தி பேசினாங்கன்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா. இப்ப அப்படி இருக்கும் பொழுது உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துல எப்படி காவல்துறை இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுத்து ஒருவரை, ஒரு அப்பாவி இளைஞனா அடிச்சே கொண்டிருக்கிறாங்களே? அது சம்பந்தமா சிபிஐ எந்த ஒரு விசாரணை பண்ணல. அவங்க டிஎஸ்பி உத்தரவு போட்டிருக்காங்க. டிஎஸ்பி உத்தரவின் பேர்ல தனிப்படை காவலர்களை இறங்கி விசாரிக்கிறாங்க. இப்ப டிஎஸ்பிக்கு யார் சொன்னது? நிகிதா நேரடியா டிஎஸ்பி தொடர்பு கொண்டாங்களா, இல்ல இது அவங்க வேற யார்ட்டும் உயரதிகாரிகள் தொடர்பு கொண்டு உயரதிகாரி மூலமா டிஎஸ்பிக்கு தொடர்பு கொண்டாங்களா அப்படின்றது சிடிஆர் கால் ரெக்கார்டை பார்த்தா நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இப்ப அவங்க இறுதியா ஒரு சாட்சி 2ஆம் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. அது என்ன தாக்கல் பண்ணிக்கான நகல் இன்னும் எங்க பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு கிடைக்கல. அது கிடைச்சாதான் நாங்க அதை பேஸ் பண்ணி நாங்க மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், உயர்நீதிமன்றத்தை நாங்க மேற்கொண்டு என்ன நாங்க கேட்கலாம்
அப்படின்றது 2ஆம் கட்ட குற்றப்பத்திரிகை நகல் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உறுதிப்படியான தகவலை வந்து சொல்ல முடியும். அதனால மேற்கொண்டு அந்த நகல் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல மேற்கொண்டு விசாரணை தொடரும். நாங்க அதை வந்து கண்டிப்பா நடவடிக்கை நாங்க மேற்கொள்ளுவோம். அது சம்பந்தமா. இப்ப யார் யார் இப்ப ஏற்கனவே 6 காவலர்கள், ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட அந்த தனிப்படையை சார்ந்த 6 பேர் அவங்க கைதாகி சிறையில இருந்தாங்க. தலைமை காவலர் கண்ணன் தலைமையிலான இந்த படைதான் அஜித்குமாரை அடித்தே ஒரு இரவு ஒரு பகல் அடித்தே வந்து கொன்றாங்க. இப்ப இதுல இந்த உத்தரவிட்ட டிஎஸ்பி, சிபிஐ நீதிமன்றத்துல சொல்லிருக்கிறாங்க, டிஎஸ்பி தான் வந்து உத்தரவிட்டு இருக்கிறாரு விசாரிக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. டிஎஸ்பி மீது என்ன நடவடிக்கை? டிஎஸ்பி எங்க இருக்கிறாரு? டிஎஸ்பி சண்முக சுந்தரம். டிஎஸ்பி சண்முக சுந்தரம் வந்து அவரை வந்து தற்காலிகமா பணியிடை நீக்கம் பண்ணாங்க. அப்போதைய இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் பண்ணாங்க. அதோட அவர் இன்னும் அப்ஸ்டாண்டிங்ல ஆயிட்டாப்ல, தலைமறைவு ஆயிட்டாப்ல. இந்த வழக்குல குற்றச்சாட்டப்பட்டோம்னு தெரிஞ்ச உடனே அவர் தலைவர் மேலதான் இன்னும் இருக்காப்ல. உயர்நீதிமன்றத்துல முன்பினையும் தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஏபி அப்ளிகேஷன் பெயில் பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு. அது வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. டிஎஸ்பியோட முன்பினையை வந்து தள்ளுபடி பண்ணனால அவர் இன்னும் அப்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. அவரையும் சிபிஐ கைது பண்ணணும் அப்படின்றது நான் ட்ரைப்ஸ் சேனல் மூலமா நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஓகே, அவர் மட்டும் தலைமறைவா? வேறு யார் யார்? மொத்தம் 10 பேருன்னு சொல்றாங்க. 10 பேரும் சிறையிலேயே கிடக்கட்டும் அப்படின்னு நீதிபதி ஒரு அப்சர்வேஷனா வந்து அவங்க வந்து சொல்றாங்க, ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு. அப்ப 6 பேர் சிறையில இருக்கிறாங்க. மீதி அந்த 4 பேர் சிறையில இருக்கிறாங்களா இல்ல இந்த 10 பேர் வேறையா? இல்ல, அந்த மீதி 4 பேர் அந்த டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க 4 பேருமே இன்னும் வந்து இவங்களை வந்து என்ன அலிகேஷன்ஸ் கீழே இவங்களை வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்கன்ற தகவல் அவங்களுக்கே தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்து இப்ப கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஃபைல் பண்ணிருக்காங்க. அது கோர்ட்ல சிஜிஎம்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. சிஜிஎம்ல அவங்க நம்பர் பண்ணி சிஜிஎம் சம்மன் அனுப்பி அங்க வந்துதான் கோர்ட் டிசைட் பண்ணும். ஓகே, இப்ப சிபிஐ வந்து சண்முக சுந்தரம் அந்த பட்டியல வந்து சொல்லுங்களேன், யார் யார்? டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமறைவு, அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. வேறு யார் யார்? வேற யாரும் பிணை மனு தாக்கல் பண்ணல. ஜாமீன் கேட்டு யாரும் மனு தாக்கல் பண்ணல. இவங்க உள்ள இருக்க காவலர்கள் தான் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுக்கான விசாரணை தான் நேத்து வந்திருக்கு. ஓகே, அப்ப இன்ஸ்பெக்டர் திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் அவரு எங்க இருக்கிறாரு? நீங்க சொல்ற ஹெட் கான்ஸ்டபிள் அவரு, இவங்க எல்லாம் எஸ்எஸ்ஐ, இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவங்களும் தலைமறைவா? அவங்க எங்க தலைமறைவா இருக்காங்கன்ற தகவல் நமக்கு தெரியல. அவங்க ஆனா இன்னும் எந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு எதுவுமே அவங்க ஆஜராகல. அவங்க கரண்ட்ல டியூட்டிலயும் இல்ல அவங்க. ஓ, ஓகே ஓகே. இப்ப இது டிஎஸ்பி போட்ட உத்தரவு தானா அல்லது டிஎஸ்பிக்கு மேல யாராவது உயர் அதிகாரிகள் இப்படி ஒரு உத்தரவை போட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு அவங்க மாலதி, அஜித்குமாரினுடைய தாயார், அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த உத்தரவிட்ட உயரதிகாரி யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே. இல்ல, உண்மைதான். இது இந்த வழக்குல வந்து மேற்கொண்டு தொடர்பு இருக்குன்ற, இது 10 பேர்த்தோட முடியல. இது இன்னும் மேற்கொண்டு தொடர்புல இருக்காங்க. ஏன்னா டிஎஸ்பிக்கு யார் தகவல் சொன்னது அந்த தகவல் தெரியணும் கம்பல்சரி. அது போக இன்னும் வழக்குல வந்து உயரதிகாரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் சிபிஐ வந்து விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்களையும் இந்த வழக்குல உள்ள சேர்க்கணும், குற்றவாளியா சேர்க்கணும்னு சொல்லி நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க போவோம். இந்த 2ஆம் கட்ட குற்றப்பத்திரிகையை பார்க்காம எங்களால மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் பண்ண முடியல. ஓகே ஓகே. இப்ப இதுல நேற்று சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த நகை திருட்டு அப்படின்றதே ஒரு பொய்யான புகார், அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நிக்கிதாவும் தானே இதுல வந்து குற்றவாளி. ஒரு அப்பாவி இளைஞனை கொலை செய்வதற்கு அவங்களும் ஒரு மிக முக்கிய காரணம் இல்லையா? அவங்க மேல என்ன நடவடிக்கை? இல்ல, நிக்கிதா வந்து அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. புகார் பொய்யாகும் பட்சத்துல பொய் புகாருக்கான ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் அவங்க மேல வளையப்படுது. இந்த கொலை வழக்கு வந்து அவங்க இவனை அடிச்சு கொள்ள சொல்லி அழுத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் இதுல குற்றவாளி தான். அவனை அடிச்சு விசாரிங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் குற்றவாளி தான். ஆனா பொய் புகார் வேற எதுக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வேற எந்த நகை ஏதாவது வேற அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு நகையை யாராவது கணக்கு காமிக்கிறக்காண்டி கூட பொய் புகார் கொடுத்திருக்கலாம். வேற எதுக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. சிபிஐ அதனால நிக்கிதாவையும் வழக்குல சேர்க்கணும்ன்றது நம்மளோட கோரிக்கை. சிபிஐ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். ஓகே, இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டிஎஸ்பியோட கால் ரெக்கார்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னீங்க. அதே போல நிக்கிதாவோட கால் ரெக்கார்டு பார்த்தாலும் தெரிஞ்சிரும்ல அவங்க யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு.
பேசியிருக்காங்க. அவங்க எத்தனை நம்பர் வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க எந்த நம்பர் ம், சிபிஐக்கு கால் ரெக்கார்டா கொடுத்திருக்காங்கன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அத வந்து எல்லா ம், நம்பரையும் நம்ம செல் ஐஎம்என் வச்சு எல்லா நம்பரையும் நம்ம வாங்கி அது ப்ராப்பரா எல்லா டிஎஸ்பி இப்ப எஸ்பி இப்ப கால் ரெக்கார்ட் சிடிஆர் டீடைல்ஸ் கொடுத்தாங்க. சிடிஆர் ம், டீடைல்ஸ் வந்து கொடுத்தப்ப வந்து எஸ்பியோட ஒரு நம்பரும் டிஎஸ்பியோட ஒரு நம்பரும் இன்ஸ்பெக்டரோட ஒரு நம்பர் தான் கொடுத்தாங்க சிடிஆர். இவங்க 3 பேத்துக்குமே ஒரு நம்பர் தான் யூஸ் பண்றாங்களா? ம், இவங்ககிட்ட ஏன் பர்சனல் மொபைல் எதுவுமே இல்ல, பர்சனல் சிம் எதுவுமே இல்லையா? அந்த செல்லுக்கான சிடிஆர்ல எங்க? இப்ப அதையும் நாங்க அடுத்த ம். கட்ட நடவடிக்கை நாங்க கொண்டு வருவோம். ஓகே. இப்ப சிபிஐ கூட டிஎஸ்பி அப்படின்ற அந்த மட்டத்தோட வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் தலைமறைவா இருக்கிறாரு. அவர் மீது எந்த ஒரு ஃபர்தரா அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இதெல்லாம் அவர் அஜித்குமார் அப்பாவி, அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றது இன்னைக்கு உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது. ஆனா இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்களா? அல்லது வழக்கம் போல பல்வேறு வழக்குகளில் கீழே இருக்கிற கடைநிலை காவலர்களை மட்டும் தண்டிச்சுட்டு விட்டுருவாங்களா? இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்குது தற்போது வரை நீங்க பார்த்ததுல இல்ல இருந்து? இந்த வழக்க வந்து நாங்க உறுதியா நம்பி நாங்க முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். தண்டிக்கப்படணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்க முன்னெடுத்து வழக்கறிஞராக நாங்கள் மிச்ச எல்லா பேத்துக்கும் நம்பிக்கை ஒட்டி முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். இப்ப நேத்து ம், கொடுத்த மாண்புமிகு நீதியரசர் அம்மா ஸ்ரீமதி அம்மா சொன்ன அந்த இந்த காவலர்களுக்கு கண்டிப்பா பாடம் புகட்ட வேண்டும். அந்த கொடுத்த அந்த வார்த்தை எங்களுக்கு மேற்கொண்டு நம்பிக்கையா இருக்கு. கம்பல்சரி நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். இவங்களுக்கு பாடம் ம், புகட்டணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இவங்க மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். ஒண்ணுமே ம், பண்ணாத 29 வயசு இளைஞன், அப்பாவி இளைஞன் அடிச்சே கொண்டிருக்காங்க. சித்திரவதை பண்ணி, சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அத வந்து யாரும் மறுத்துக்கிட்டு இங்க போக முடியாது. இந்த காவலர் கொடுக்கிற ம். அந்த தண்டனை வந்து தமிழ்நாட்டுல இது போன்ற எந்த ஒரு மரணமும் இது மாதிரி அஜித்குமார் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நாங்க அந்த அளவுக்கு நாங்க துணையா நின்றுகிட்டு இருக்கோம். அடுத்து இந்த வழக்கை முன்னாடி எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா அவங்க தண்டனை வாங்கி தருவோம். இதுல மிக முக்கியமா நீதிமன்றத்திலும் சரி, நீங்களும் நம்ம பேட்டியில சொன்ன ஒரு விஷயம் 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த திருப்புவனம் பகுதியை சார்ந்த அந்த லோக்கல் திமுக காரங்க அங்க இருக்கின்ற திமுகவினர் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோட சேர்ந்து இந்த நாடார் உறவின் முறை மண்டபத்தில் வைத்து இந்த குடும்பத்தார் அஜித்குமாரை பறிகொடுத்த நிலையில் போராடி கொண்டிருந்த குடும்பத்தாரை இழுத்துட்டு போய் அந்த மண்டபத்துல வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தினாங்க அப்படின்றத நீங்க ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருந்தீங்க. அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை பாய்ந்ததா? அது என்னவா இருக்கு? இல்ல சிபிஐ வந்து எதனால அதை பத்தி விசாரிக்கலன்ற தகவல் எனக்கு தெரியல. ஆனா அதை பத்தி இன்ன ம், வரைக்கும் அவங்க எந்த ஒரு இதுமே விசாரிக்கல. அப்படி இருந்துமே சிபிஐக்கு நான் அது சம்பந்தமா நிறைய ஆதாரங்கள் கொடுத்தேன். ஆனா அந்த ஆதாரங்களை ம், வச்சு அவங்க மேற்கொண்டு எந்த விசாரணையும் முன்னெடுக்கல. அதனால இதனால எங்களுக்கு சிபிஐ ஒரு விசாரணையில இந்த விஷயம் சம்பந்தமா அவங்க ஏன் விசாரிக்கலன்ற ஒரு ஒரு கேள்வி எழுது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எழுது. இது சம்பந்தமா நாங்க ம், மேற்கொண்டு நடவடிக்கை நாங்க உயர்நீதிமன்றத்தை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகலாம்னு இருக்கோம். ஏன்னா அன்னைக்கு கம்பல்சரி இது நடந்தது அங்கே உள்ள அனைவருக்கும் தெரியும். அன்னைக்கு மடப்புறத்துல இருந்த அனைவருக்கும் தெரியும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதனால பாடியை வாங்க சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, யார் வந்து ஃபோர்ஸ் பண்ணா, எந்த கார்ல ஏத்துனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன அது யாரெல்லாம் அது பேசி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? அது அது யார், எந்த நிர்வாகி அப்படின்னு பெயரோட குறிப்பிட முடியுமா? இல்ல அது வந்து மேக்சிமம் உயர்நீதிமன்றத்தை நாங்க சொல்லியிருந்தோம். இங்க திமுகவை ம், சேர்ந்த இங்க முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. டவுன் சேர்மன். இந்த டவுன் பஞ்சாயத்தோட சேர்மன் இருக்காரு. இவர் தான் லோக்கல் பொலிட்டீஷியனை வச்சு அங்கே உள்ள கிளை செயலாளர்கள் திமுக சேர்ந்த கிளை செயலாளர் அவங்க அஜித்குமாரும் உறவினர்கள் அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களை வச்சு பேச்சுவார்த்தை உங்க அம்மாவை மாலதியை பேசி அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாடியை வாங்கி இதோட முடிச்சுக்க, அந்த பிரச்சனை எல்லாம் இதோட முடிச்சுக்க அப்படின்னு எல்லாம் நடந்துச்சு. அது வந்து இப்ப நான் ஊருக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்றது எனக்குள்ள. அது உயர்நீதிமன்றத்தில் நாங்க சொல்லியிருக்கோம் அதை பத்தி. ஆனா சிபிஐ வந்து அதை பத்தி விசாரிக்கல. இன்ன வரைக்கும் என்னட்டையோ வேற யார்கிட்டயோ அது சம்பந்தமான ஆதாரம் கொடுத்துமே விசாரிக்கல. அதனால நாங்க அது சம்பந்தமாவும் நான் மேல் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நாங்க தயாரா இருக்கோம். அவர் உடம்புல நீங்க அப்பயே நம்ம பேட்டியில சொன்னீங்க 42 இடங்களில் கொடூரமான காயங்கள், ஆமா. பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை தூவி இருந்தாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த டைம் வந்து வெளில வந்துச்சு. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத சிபிஐ தன்னோட அறிக்கையில சொல்லிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்க. நம்ம அதாவது சாட்சிகள் ஒவ்வொரு சாட்சிகள் வந்து என்னென்ன மாதிரி எப்படிலாம் இதா இருக்கு, யாரு எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, மிளகாப்பொடி வாங்கிட்டு வந்தது யாரு, அதை எப்படி கொடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்க, எங்கெங்க வச்சு அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்க, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சாட்சியும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை ம், சிபிஐ பதிவு பண்ணியிருக்காங்க.
அது உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை நீதிபதி 4th ADG அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க. சந்தேக மரணத்துக்கு கீழே விசாரிச்ச நீதித்துறை நடுவர் நீதிமன்ற திருப்போணம் ஐயா அவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த இதுல படி எப்படி இது பண்ணிருக்காங்க அதுக்கான ஒவ்வொரு இதுக்கான சாட்சிகள் பதிவாயிருக்கு. இதுல நீங்களும் அந்த கோவிலினுடைய நிரந்தர காவலாளி, பர்மனன்ட் செக்யூரிட்டி, பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய பர்மனன்ட் செக்யூரிட்டியா இருக்கிற சக்தீஸ்வரன், நீங்க 2 பேர் தான் இதுல வந்து சாட்சியம். உங்களுக்கு ஆரம்பத்துல இதுல கடுமையான அச்சுறுத்தல் வந்து காவல்துறை தரப்புல இருந்து இருந்துச்சு. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் நீங்க கோரி இருந்தீங்க. இந்த வழக்கு விசாரணை இதன் போது மீண்டும் நீங்க ஏதாவது மிரட்டப்படுவது, அச்சுறுத்தப்படுவது அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எப்படி இதை எதிர்கொண்டீங்க? இது வரைக்கும் அப்படி அச்சுறுத்தல் எனக்கு பாதுகாப்பு இருக்கனால அப்படி அச்சுறுத்தல் எனக்கு இது வரைக்கும் பாதுகாப்பு இருந்ததுக்கு அப்புறம் வரல. ஆனால் வழக்கு நீதிமன்ற விசாரணை நடக்கும் பட்சத்துல அது நெருக்கப்படலாம். ஏன்னா இவங்க முதல்ல எதை நம்பி இவங்க இருக்காங்கன்னா, வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு சாட்சி சொல்லட்டும். ஏன்னா வழக்கு சாட்சி சொல்றதை வச்சுதான் வழக்கு தீர்மானிக்கப்படுது. இது வரைக்கும் வந்ததுலாம் வழக்கு சிபிஐ விசாரிச்சதெல்லாம் வழக்கு தீர்மானிக்கப்படல. நீதிமன்றத்துல ஏறி கூண்டுல ஏறி அனைத்து சாட்சிகளும் சாட்சி சொல்றதை வச்சுதான் ஒரு வழக்குல தண்டிக்கப்படுறதா விடுதலை பண்றதான்னு தீர்மானிக்கப்படுது. அந்த காலகட்டத்துலதான் அதிகப்படியான நெருக்கடி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் இல்ல, வழக்கறிஞர் எனக்கும் அனைத்து சாட்சிகளுக்கும் இருக்கும். அனைத்து அந்த நெருக்கடியா இருக்கும்ன்றத நாங்க நினைச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அனைத்து சாட்சிகளுக்கும் அரசாங்கம் இப்ப வந்து பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. அதனால நாங்களும் நம்பிக்கையோட நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு பாதுகாப்பு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்கன்றது நான் நம்புறேன். ஓகே. அதை தாண்டி இப்ப காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு அழுத்தங்களோ அந்த மாதிரி நடவடிக்கை ஏதாவது இருந்துச்சா, இல்ல அப்படி எதுவும் இல்லையா தற்போது வரை? இல்ல, பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அது சம்பந்தமா வேற எந்த அழுத்தமும் எனக்கு வரல. ஏன்னா வீட்டுல பாதுகாப்பு எப்பயும் இருக்காங்க. அதனால அது சம்பந்தமா வேற எனக்கு சிசிடிவி கேமரா மாட்டி கொடுத்துருக்காங்க, டோல் அலாரம் சிஸ்டம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாவட்ட நிலைக்குழு உத்தரவின் பேர்ல சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் வரல. ஆனா இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத நான் எதிர்பார்த்து தான் உட்கார்ந்துருக்கேன். அதை நான் சந்திக்கிறதுக்காக நான் தயாராகவும் இருக்கேன். இப்ப என்னதான் அவர் வந்து நகையை திருடவில்லை அப்படின்றது இன்னைக்கு உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாயிருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவருடைய சகோதரர் அஜித்குமாரினுடைய சகோதரர் நவீனுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுத்தாங்களே, அது என்ன நிலவரத்துல இருக்குது? அவங்க குடும்பம் வந்து அவங்க அஜித்குமார் நகை எடுத்திருப்பானா எடுக்கலையான்ற பெரும் மன உளைச்சல்ல அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தகவல் கிடைக்க வெட்டியுமே அவங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. நம்ம மையம் உண்மையிலே நிரபராதி அப்படின்றத அவங்க இன்னைக்கு அவங்க அம்மா இன்னைக்கு அவங்க கொடுத்த பேட்டியை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியும். அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க. என்னன்னா மையம் நிரபராதி, என் மையம் நிரபராதி, இந்த மாதிரி பண்ணி தேவையில்லாம அவனை கொன்னுட்டீங்களே ஒரு அப்பாவி இளைஞனை அப்படின்ற அவங்க அம்மா வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க. மையம் நிரபராதின்ற நிம்மதியில ஓரளவுக்கு இருக்காங்க. அப்ப அடுத்த கட்டமா அந்த பையனுக்கு வேலை வந்து நவீன் அவரோட தம்பி நவீனுக்கு வேலை வந்து காரைக்குடி ஆவின்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு அழுத்தம் கொடுத்தோம். இப்ப மதுரை ஆவினுக்கு மாத்தி கொடுத்து அந்த பையன் இப்ப தனியா தான் மதுரை போயிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. இப்ப நாங்க அடுத்த கட்டமா மணப்புறம் கோவில்லயே அந்த வேலையை நீங்க மாத்தி கொடுங்க, இங்கேயே போஸ்டிங் வேக்கண்ட் கிடக்கு, அதனால இங்கேயே மாத்தி கொடுங்க. அவங்க மாலதி அம்மா வந்து தனியா தான் வீட்டுல இருக்காங்க, அதனால பாதுகாப்பற்ற சூழ்நிலை இவங்களுக்கும் தனியா இருக்காங்க, இந்த பையனும் தனியா போயிட்டு வராப்ல, மாத்தி கொடுங்கன்ற கோரிக்கையை வச்சிருக்கான். இப்ப மதுரையில அந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஓகே ஓகே தோழர், இவ்வளவு தூரம் இந்த வழக்கு வந்து கடந்து வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுடைய போராட்டம், வழக்கறிஞர் ஹென்றி சாரோட போராட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க உறுதியா இருந்து, அதாவது இடையில என்ன மாதிரி எல்லாம் பரப்புனாங்கன்னா, இதே நிக்கிதா சொன்னாங்க அது ஒய்ஃப்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு அவங்களுடைய சித்திய ஒய்ஃப்னு சொல்லி, அஜித்குமாரோட ஒய்ஃப்னு சொல்லி இப்படியெல்லாம் அவர் மேல வந்து அவதூறு பரப்புனாங்கன்றத வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். புதிய தலைமுறை மாதிரியான மீடியாவில உட்காந்துட்டு அவங்க பேசுனாங்க. இன்றைக்கு இன்றைக்கு அந்த அந்த குடும்பம் வந்து என்னதான் பையன் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த இழப்பு அப்படின்றத அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்களா அந்த துயரத்துல இருந்து? அவங்க வந்து இன்னும் பாதிக்கப்படுதா? ஏன்னா அவங்க மகன் அனுபவிச்ச சித்திரவதை வந்து அவங்க என்ன கண்ணு முன்னாடி அது டெய்லி வந்து போகுது. அது என்ன அவங்க அதுல இருந்து அவங்க மீளவே இல்லை. அது இன்னும் அவங்க இன்னும் ஆயுசு முழுக்க அந்த சித்திரவதையில இருந்து மீளவே முடியாது. ஏன்னா மகன் இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கானா அப்படின்றத அவங்க கேள்விப்படுறப்ப மேற்கொண்டு டெய்லி அழுகுறாங்களாம். அவங்க மகன் நவீன், அவர் அஜித்தோட தம்பி நவீன் என்று சொல்லுவாப்புல தனிப்பட்டு,
அம்மா டெய்லி அழுவாங்கண்ணே நைட் ஆனா அப்படின்ற ஏன்னா இன்னும் அவங்க அதை மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அதனால மீளவும் முடியாது. அதுக்கான நாங்க அதுல இருந்து கொண்டு வர கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப தனியா. அந்த சம்பவத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு போறதுக்கான கவுன்சிலிங்கும் மனநல ஆலோசகர் மூலமா கவுன்சிலிங் தனியா கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு பெத்த தாய்க்கு தன்னோட மகன் இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருக்கேன்றத அதை யோசிச்சு பாக்குறப்ப அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்குற கடுமையான தண்டனை தான் அவங்க இப்ப மன உளைச்சலுக்கான மருந்துன்னு நாங்க அப்புறம் நம்பி இருக்கோம். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். சிபிஐ அடுத்த கட்டமா நிகிதாவை என்ன செய்ய போறாங்க, டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த டிஎஸ்பிக்கு மேல யாராவது உத்தரவிட்டு இருந்தால் அந்த உயர் அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி.